வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். எரேமியா 32ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தகப்பன். ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவர் சொன்னால் நிச்சயம் நடக்கும். அவர் உங்களுக்கு ஒன்று கொடுக்க சித்தமா இருந்தால் அதை யாராலும் தடுக்கவே முடியாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். அதிசயம் மனிதனால் அல்ல, தேவனால் உங்க வாழ்க்கையிலே நடக்க போகிறது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம். அவைகளின் நடுவிலும் நீங்கள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கலாம். அவைகளின் நடுவிலும் ஆண்டவரை சார்ந்து இருக்கலாம், ஆண்டவரை பிடித்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று அனுதினமும் நீங்கள் ஜெபத்திலே விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நபர்களாயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை அநேக நாட்களாக நீங்கள் தடையை சந்தித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில அடைபட்டு இருக்கலாம். வாசல்கள் திறக்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். இவை எல்லாவற்றையும் நினைத்து உங்க வாழ்க்கை கலங்கி சோர்ந்து கண்ணீர் விட்டு கதறி போன ஒரு நிலைமை, புலம்புகிற ஒரு நிலைமை, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு உரியது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாதவைகள் எதுவுமே இல்லை. உங்க வாழ்க்கையில முடியாததை அவர் முடித்து காட்டுகிறவர். சாதாரணமானவைகளை அசாத்தியமான காரியங்களாய் உங்க வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி முடிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு இந்த நாளிலே வாசல்கள் திறக்க போகிறது. தடைகளை ஆண்டவர் உடைக்க போகிறார். ஒரு புதிய வழியை உங்களுக்காக திறக்க போகிறார். நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும், எல்லா உயர்வுகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவராலே செய்யக்கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆண்டவரால முடியும். எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையில விசுவாசம் வைங்க. அவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நீர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுடைய தேவன். பயங்கரமான காரியங்களை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எட்டாத அறியாத காரியங்களை நீர் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தடைகள் உடைக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு புதிய வழி திறக்கட்டும். அதிசயங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.